வணக்கம். நான் உங்கள் அம்பிகா ரமேஷ். வாழ்க்கைனா பலதும் இருக்கும், நல்லது கெட்டது இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நார்மலாக சொல்லுவோம். ஆனால் அந்த மனுஷனுடைய மனசு நேச்சர் என்னவோ நம்மளுக்கு நடந்த கெட்டதை பற்றி தான் நிறைய யோசிக்கும். 100 நல்லது நடந்திருந்தாலும் ஒரு கெட்டதை பற்றி தான் யோசிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது சங்கடப்பட்டு சண்டை போட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அந்த ஒரு துன்பத்தை நினச்சி நம்ம கஷ்டப்பட்டுட்ருப்போம். அது நாளடைவில் என்ன பண்ணும், நம்மளை டிப்ரெஷனில் கொண்டு போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய சங்கடங்கள், நிறைய சந்தோஷங்கள் எல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும். அப்படி என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த சம்பவங்களெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம சாகிற வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு கட்டத்தில் டிப்ரெஷன் வரைக்கும் நம்மளை அது கொண்டு போயிடும். அப்போ நான் அந்த மாதிரி இருந்த சிச்சுவேஷன்லேருந்து எப்படி வெளியே வந்தேன் அப்படிங்கிறதுக்காக நிறைய நான் சின்ன சின்ன டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். அதிலேருந்து தான் நான் வெளியே வந்ததெல்லாம். அப்போ நான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ. அதாவது இப்போ நம்மளுடைய சிந்தனை அப்படிங்கிறது ஒரு ரூட் தாட்லேருந்து தொடங்குது இல்லையா? நம்ம முதல் ஒரு சிந்தனை நம்ம மனசில் வர்றது தான் நம்மளுடைய ரூட் தாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறமா செகண்டு, தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். சிந்தனை வளர வளர அந்த பழைய நினைப்பில் தான் நம்ம போகிறோம். ஓகேவா? இப்போ அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். அதே மாதிரி நான் என்ன டிப்பு நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணால் அது ரொம்ப இஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் நாளடைவில் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை ப்ராக்டிக்கலாக செய்யாமையே நம்ம மனசு டக் அப்படின்னு சொல்லி அது செஞ்சிடும். நம்ம அப்படியே அதை ஆர்டர் கொடுத்தோம்னா நம்ம அது கரெக்டாக செஞ்சிடும் அது. ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறேன். இது ஒரு நூல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள். இந்த நூல் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ஊசியில் கோத்தரலாம் இல்லைங்களா? அப்போ இதுதான் நம்மளுடைய சிந்தனை, எண்ணம், மனம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கிளியராக இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ செஞ்சுக்குவோம். நம்ம எதை பற்றி கரெக்டாக யோசிக்கணுமோ செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் நம்ம செஞ்சிடலாம் இல்லைங்களா? இப்போ இதில் நான் ஒரு முடிச்சு போடுறேன். ஒரு முடிச்சு நான் போட்டால் இது என்ன ஆயிடுது? இது ஸ்ட்ரெயிட் இல்லை, ஒரு முடிச்சு நாட் வந்துடுது. இது த்ரெட்டு, இது நாட்டு. இதில் நாட் வந்துடுது. இந்த நாட் வந்ததுக்கப்புறம் என்னாகும்? இது ஊசியில் நம்மளால் கோக்க முடியாது. இப்போ இதை எப்படி நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு டீ போட்டு எடுக்கிறோம். நல்லா நம்மளுக்கு பிடிச்ச விதத்தில் மசாலா டீயாக போட்டு நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நல்லா அப்படியே சரசரான மழை பெஞ்சிட்ருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டு அந்த மழை காற்றுல அந்த சாரலில் உட்காந்து அந்த டீயை நம்ம ஆனந்தமாக குடிக்கிறோம். அந்த டீ போடும்போதும் குடிக்கும்போதும் நம்ம மனநிலை எப்படி சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம மனசுக்கு ஒரு சிந்தனை வருது. இதே மாதிரி ஒரு டீ நான் குடித்தனே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம போவோம். அது என்னது? அதுதான் இந்த ரூட் தாட். ஃபஸ்ட்டு எண்ணம், நம்ம மனசில் வர்ற எண்ணம் இந்த ரூட் தாட் வந்துருச்சு. இது எங்கேயோ நான் குடிச்சிருக்கேன் அந்த டீயை. ஓகேவா? அதுக்கப்புறம் 2வது நம்ம என்ன யோசிக்கிறோம்? எப்போ குடித்தோம், எங்கே குடித்தோம், எப்போ குடித்தோம், அந்த இடத்துக்கு போயிடுறோம். நம்ம அந்த டீயை நம்ம எந்த இடத்துல குடித்தோமோ அந்த இடத்துக்கு போயிடுறோம். அது ஹோட்டலா இல்லை ரோட் சைடா, யாராவது வீட்லையா, எங்கேயோ இருக்கட்டும், அந்த இடத்துக்கு போயிடுறோம். ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணுறோம்? 3வது நம்ம யோசிக்கிறோம், யார் கூட நம்ம போய் குடித்தோம், யார் கூட நம்ம போய் குடித்தோம். சிந்தனை வளர்ந்துட்டு போகுது பார்த்திங்களா? நம்ம யார் கூட போய் குடித்தோம் அந்த டீயை. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னாச்சு? குடித்த இடத்துல என்ன நடந்தது? ஓகே, அடுத்த நூலும் அடுத்த கட்டு அடுத்த சிந்தனையும் வந்துருச்சு நம்ம மனசில். யார் கூட போய் நான் குடித்தேன் அதை. அப்போ அந்த நபர் அன்றைய நாளில் நம்மளுக்கு பிரியப்பட்டவங்களாக இருந்திருக்கலாம். இப்போவும் நம்ம கூட நல்ல டேர்ம்ஸில் இருந்தாங்க, நல்ல பிரியப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு முகத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு புன்னகை வரும், மனசில் சந்தோஷம் வரும். நம்ம இந்த இப்போ குடிக்கிறோமே, இந்த டீ குடிக்கும்போது அவங்களும் இருந்தாங்களா, எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். அதே அவங்க கூட நம்மளுக்கு ஒரு சண்டையோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு மனஸ்தாபமோ, அவங்க நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ, ஒரு இடத்துல நம்ம தப்பாக செயல்பட்டிருப்போமோ, இல்லை அவங்க நம்மக்கிட்ட தப்பாக செயல்பட்டிருப்பாங்களோ, அந்த உறவு நீடிக்கலை, அது அவ்வளோதான் அப்படியே முடிஞ்சிருச்சு அப்படின்னா
அதுக்கப்புறமா ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கலாம், சண்டை வந்திருக்கலாம், எல்லாமே நடந்திருக்கலாம். கோவமப்பட்டு பேசியிருக்கலாம், எல்லாம் நடந்திருக்கும். அப்போ அதெல்லாம் என்னது, மனசுக்கு சங்கடம் தரக்கூடிய விஷயம். அப்போ நம்ம அடுத்ததும் ஒரு பெரிய சிந்தனைக்குள்ளே நம்ம வந்து போயிட்டோம். இது நடந்து முடிஞ்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலும் நம்ம வந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டோம். அந்த சங்கடத்துலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். ஆனால் இப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். நம்ம ஆறின புண்ணை எப்படி கீறி நம்ம மறுபடியும் அதை ரணமாக்குறோமோ, அந்த மாதிரி நம்ம மனசு அதை ஏற்றுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் அதை அந்த சிந்தனையை மனசுக்கு கொடுத்து யோசிக்க வைக்கிறோம். அப்போ நம்ம மனசும் உடம்பும் என்ன ஆகும்னா, அந்த டைமில் அந்த ஸ்டேஜில் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நம்மளுக்கு மாறும். அது மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், சங்கடத்துக்கு ஆளாகுவோம். அப்போ இந்த வந்து நம்ம அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம அதுலேருந்து வெளியே வந்தது என்னாகும், மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன்னா அந்த சங்கடத்துக்கே நம்ம போயிடுவோம். அதனால இதிலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வழி தான் நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தாட் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே டீ போட்டோம், எடுத்தோம், குடிக்கிறோம். நம்மளுக்கு ஒரு நபர் இல்லை இந்த கிளாஸுக்கு அந்த டீயை குடித்த இடம் வந்துருச்சா, அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து தெரியும் அந்த சிந்தனைகள் எங்கே நம்மளை அப்படியே கொண்டு போகும். இடம், அது குடித்த நபர், அந்த சிச்சுவேஷன், அதுக்கப்புறமான பிரச்சனைகள் எல்லாமே கொண்டு போகும். இதுவே சந்தோஷமாக இருந்துச்சுன்னா ஓகே, அது சந்தோஷமாக இருக்கட்டும், நல்லது தான். அவங்கள மிஸ் பண்ணுறோம், நம்ம குடிக்கிறோம், ஓகே, நம்மளுக்கு அவங்க ஃபோன் பண்ணலாம், பேசலாம், எல்லாம் வச்சுக்கலாம். இல்லாத பட்சத்தில் நான் சொல்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு மனசுக்கு சங்கடம் தர்ற விஷயத்தை எப்படி தவிர்க்கலாம்ங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ இது போடும்போது முடிச்சு போடுற மாதிரி நம்ம மனசில் எண்ணங்களை நம்ம ஆட் பண்ணிகிட்டே வந்துட்டோம் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த முதல் முடிச்சு போட்டோமே, ஓகே டீ எடுத்தோம், குடிச்சோம், அங்கே போனோம், அதுக்கப்புறம் வர்ற சிந்தனைகளை நம்ம என்ன பண்ணலாம், தவிர்த்தரலாம். அதுக்கு நம்ம இந்த டீயை குடித்து அந்த டீ நம்மளுக்கு வந்தோடனே வேண்டாம், இது எங்கே போகும்னு எனக்கு தெரியும், ஓகே கட் த நாட், முடிஞ்சிருச்சா, கட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அந்த சிந்தனையை நான் தவிர்த்துட்டேன். ரெண்டாவது நான் யோசிக்கலை, ரெண்டாவது சிந்தனைக்கு நான் போகலை. அப்போ என்ன ஆகுது, இங்கிருந்து இந்த நூல் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும், இங்கேருந்து இந்த நூல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்போ ஈஸியாக இந்த ஊசியில் கோக்க முடியும். அப்போ என்னாகும், நம்ம எண்ணம் ஈஸியாக கோக்க முடியும், ஸ்ட்ரைட்டாக இருக்குங்கிறத நான் இங்கே நம்ம எண்ணத்தை சொல்கிறேன். நம்ம மறுபடியும் அந்த பழைய நினப்பில் போய் பழைய சங்கடத்தை மறுபடியும் தோண்டி பார்க்காம இருந்துக்கலாம் இல்லையா. அதனால் நம்ம மனசுக்கு சங்கடத்தை நாமே கொடுத்துக்க வேண்டாம். இது மாதிரி தான் நான் என்ன சொல்கிறதுன்னா, கட் த நாட், இது சிந்தனை, கட் த நாட், கட் த தாட், கட் த நாட், கட் த தாட், கட் த நாட், கட் த தாட், அவ்வளோதான். நம்ம இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணணும். ஒரு நூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நிறைய முடிச்சு போட்டு அதை வந்து மனசில் சொல்லிக்கிட்டே கட் பண்ணும். கட் த நாட், கட் த தாட், நம்ம சீரியஸாக இருக்கணும். அப்படியே கட் த நாட், கட் த தாட், அவ்வளோதான். இந்த மாதிரி டெய்லி ஒரு 5-6 முடிச்சு போட்டு, ஒரு நூல் எடுத்து 5-6 முடிச்சு போட்டு அந்த மாதிரி கட் த நாட், கட் த தாட்னு சொல்லி சொல்லி கட் பண்ணிங்கன்னா நீங்களோட எண்ணம் வளர்றதை உங்களுக்கு வந்து தடுக்கலாம். இதுக்கு மேலே நான் யோசிக்க மாட்டேன், அவ்வளோதான், கட் த நாட், கட் த தாட். நீங்கள் வந்து இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்த நூலு இது இல்லாமல் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க, கட் த நாட், கட் த தாட் அப்படின்னா போதும். உங்களுடைய மனசு அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகாது. அப்பளுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு சிந்தனை குறைஞ்சதுன்னா உங்களுடைய மனசு கஷ்டப்படுறத நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது நான் வந்து என் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்பவே எனக்கு ரிசல்ட் தந்த ஒரு சின்ன டிப் இது. எனக்கு இது எங்கேருந்து கிடச்சதுன்னெல்லாம் எனக்கு தெரியாது, நானே யோசிச்சு எடுத்தேன்னா என்னென்னு எனக்கு தெரியாது. ஆனால் திடீர்னு எனக்கு வந்து இந்த மாதிரி தோணுன ஒரு விஷயம். இது வேறு யாராவது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை ஏதாவது இதில் சொல்லியிருக்காங்களான்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நீங்கள் பயன்படுத்தி பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதையும் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலியில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்கள் எல்லாத்துக்கும். ஏன்னா இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்பு. நான் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப ரிசல்ட் கொடுத்த ஒன்று. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது என்கிட்ட. நான் ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி நான் வந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்தேன், என்னுடைய மனதை வந்து நான் பத்திரமா அப்படியே பாதுகாத்துட்ருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இத்தனை நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.